சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இதில் திண்டிவனம், காட்டுமன்னார்கோவில் ஆகிய 2 தொகுதிகளில் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் திருமாவளவன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இதில் பெரும்பாலான நிர்வாகிகள் விஜய்க்கு நிபந்தனையுடன் ஆதரவு கொடுக்கலாம் என்று குரல் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. துணை முதலமைச்சர் பதவி, அதாவது த.வே.க. தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்றுள்ளார். இதில் அவர் ஒரு தொகுதியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யவே வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அவ்வாறு ராஜினாமா செய்யும் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட வேண்டும். பின்னர் துணை முதலமைச்சர் பதவி மற்றும் ஒரு அமைச்சர் பதவி ஆகியவற்றை வழங்கிட நிபந்தனை விதிக்க வேண்டும். சிதம்பரம் தொகுதி எம்பியாக திருமாவளவன் இருக்கிறார். அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும்போது எம்பி பதவியை ராஜினாமா செய்வார். எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் சிதம்பரம் தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்கிட வேண்டும். த.வெ.க.வுக்கு ஆதரவு அளிக்க இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தவெத ஆதரவு கேட்ட நிலையில் வி.சி.க. ஆதரவு கடிதம் வழங்காததால் ஆட்சி அமைப்பில் சிக்கல் நிலவி வரும் நிலையில் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இன்று வி.சி.க. தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். திருமாவளவன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது தொடர்பாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவுகிறது. இதற்கிடையே த.வே.க.வுக்கு நிபந்தனையுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று சனிக்கிழமை ஆதரவு வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ வன்னி அரசு தனது சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம் என பதிவிட்டிருந்தார். த.வெ.க.வுக்கு நிபந்தனை விதித்துள்ள நிலையில் விஜயை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கடுமையாக விமர்சித்து பதிவு வெளியிட்டிருந்தார். அதில் தேர்தலுக்கு பிந்தைய அசாதாரண சூழலை கையாளுவதில் த.வெ.க. தலைவர் விஜய் தடுமாறி போயிருக்கிறாரா அல்லது அவருடன் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்களா என கேள்வி எழுகிறது. ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை தனக்கு கிடைக்காத சூழலில் மிக கவனமாக த.வெ.க. செயல்பட்டிருக்க வேண்டும். உடனே தான் ஆதரவு கோர விரும்பும் அரசியல் கட்சி தலைவர்களை விஜய் நேரில் சந்திக்க வேண்டாமா? 2ஆம் கட்ட தலைவர்களின் பிடியில் தான் இல்லை என்பதையும் கவர்னர் வழியாக பா.ஜ. தமிழகத்திற்குள் நுழைய முயற்சிப்பதை தடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் மனம் விட்டு கலந்துரையாடி இருக்க வேண்டாமா? வாட்ஸ்அப்பில் ஆதரவு கேட்டு கடிதத்தையை அனுப்பிவிட்டு பதில் சொல்லுங்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? வெற்றி பெற்ற பின் தேர்தலுக்கு முந்தைய முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தாமல் அனைத்து தலைவர்களின் நன்மதிப்பை பெரும் வகையில் திமுகவை ஒழித்துக்கட்ட மன்னராட்சி என பேசிவிட்டு திமுக தலைமையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது.